ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து பீஃப் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான பீஃபு வேக வச்சுக்கணும். இது வந்து 1 கிலோ நல்லா வேக வச்சுட்டு, இது வந்து 1 கிலோவுக்கு ஒரு 3/4 கிலோ வெங்காயம் போடணும். ஓகேங்களா? அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 7-8 போடலாம். 7-8 போடுங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் காரம் இருக்கும். அப்புறம் தக்காளி ஒரு அதே 3/4 கிலோ தான். இது 1/2 கிலோ எடுத்துருக்கேன். ஏன்னா தக்காளி ஜாஸ்தி போடக்கூடாது, ரொம்ப வந்து புளிப்பு ஊற்றணும் வந்துடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பாசுமதி ரைஸு. இது வந்து ஒரு 4 அழகு போட்டிருக்கேன். இன்னும் வந்து அது நல்லா கழுவி ஊற போடணும். அதுக்குண்டான பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் தனித்தனியாக செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இப்போது பாத்திரம் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அடி பிடிக்கும், கொஞ்சம் பார்த்து பி கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா தனித்தனியாக சேர்ப்புறேன். இதில் குழம்பு மாதிரி கிரேவி காய்ச்சிட்டு, இதில் அரிசி வந்து உல வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. அரிசி பதமத்தில் எடுத்துக்கணும். நான் இதில் செய்ய போகிறேன். இதில் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இது பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆயில், கடலை எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா 280 ரூபா இல்லை 300 ரூபா வரும். ஆனால் நாங்கள் வந்து இது அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து வாங்குறது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து 280க்கு கொடுக்குறாங்க. வெளியில் வந்து 300-310 அப்படி வரும். 280 கூட வரும். நாங்கள் வந்து 280 விற்கலை. நாங்கள் வந்து ஒரு 260 கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நான் ஃபோன் நம்பர் போடுறேன். இப்போ இந்த கடலை எண்ணெய் போட்டுக்கலாம். கடலை எண்ணெய் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து லவங்க பட்டை எல்லாம் சூடாயிடுச்சு. பட்டை, ஏலக்காய் போட மாட்டேன். ஏலக்காய் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஜாஸ்தி வர மாட்டாங்க. ஒரு 3 கிராம்பு போடுறேன். சரி, ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வெடிச்ச பிறகு வெடிக்கட்டும். கம்மியாக இருக்கட்டும், ரொம்ப ஃபுல் வைக்கக்கூடாது. இப்போ லெஃப்ட் இந்த மிளகா அப்படியே போட்டுருவோம். போட்டு கொஞ்சமாக அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நாங்கள் கிரேவி மாதிரி தாளிச்சிட்டு செஞ்சுட்டு பெரிய ஒரு டேக்ஷை எடுத்து அதில் நாங்கள் தம் வச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு கொஞ்சம்
உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும். சீக்கிரது பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் அது வேகட்டும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வெங்காயம் வந்து இந்த பதத்துக்கு நல்லா வெந்தணும். வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதிலே ஒரு 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். விளையாடணும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து அடி கொடுத்துடணும். இது நல்லா கிளறிடணும். நல்லா கிளறி கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு ஆயில் பார்த்தீங்கன்னா இன்னும் போட்டுருவோம், பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். விளையாடிட்டு கொத்தமல்லி புதினா நல்லா க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இந்த சைடில் இது வைக்கலாம். வெறும் மிளகாத்தூள் இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்ன்றவங்க ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விட்டுட்டு நல்லா வந்து சேர்க்கணும். கொஞ்சம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். அப்புறம்
கொஞ்சம் நல்லா இது இன்னும் வேகட்டும். வெங்காயம் தக்காளி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்க எல்லாம் பிரிஞ்சு வச்சு நம்ம பீஃபு வேக வச்சிருக்கு இல்லையா, அது போடலாம். போட்டுட்டு தயிர், லெமன் 2 பெருசு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போது ஒலை வச்சுட்டேன். தண்ணி ஒலை கொதிக்குது. கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டுடலாம். கொத்தமல்லி புதினா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். கொதிச்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெண்ட் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ரைஸ்லேயும் கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் வந்து 2 ஈக்குவலாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் உள்ள கொதிச்சு கொதிச்சுட்டு போட்டுட்டேன். பாருங்க, அரிசி போட்டுட்டேன். நல்லா உலை கொதிச்சு வந்த பிறகு தான் இந்த அரிசி போடணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நாங்கள் விட்டுடலாம். அரை வேக்காடில் நம்ம படிச்சிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அரை வேக்காடு வந்துச்சு பாருங்கள். இந்த செடியில் நம்ம விட்டு வடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்துக்கு இதில் நெய் ஊற்றணும். நெய் போட்டுட்டு ரைஸ் போடணும்.
கலரு. போட்டுட்டு மேலே கிரேவி போடணும். இந்த ரைஸை ஃபுல்லாக போட்டுக்கலாம். கண்டுபிடிக்கலாம். விட்டுட்டு கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ தம்முக்கு வச்சிடணும். ஒரு 1/2 hour வைக்கணும். ஏன்னா வந்து இன்னும் வேகணும் இல்லையா, அதனால். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி தம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்காங்க. சரிங்களா, உதிரி உதிரியாக வந்திருக்கா. இப்போ பிளேட்டில் பரிமாறிடலாம். பார்த்தீங்களா, சூப்பர். சாப்பிட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.